வேலிக்கு வெளியே கிளையை வெட்டும் தோட்டக்காரா. காம்பவுண்ட் வால் இருக்கு, வெளியில இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ வேலிக்கு வெளியே கிளையை வெட்டும் தோட்டக்காரா, வேலிக்கு அடியே நழுவும் வேர்களை என்ன செய்வதாய் உத்தேசம். அப்ப நீ வெளியில போற கிளையெல்லாம் வெட்டிட்ட, கீழே கூடி போற வேரை உன்னால என்ன பண்ண முடிஞ்சு. அப்போ பொண்ணையோ ஆணையோ நீ மிரட்டி அடக்கி வீட்டில் அடக்கி வச்சிருக்கலாம். ஓகே. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட மனசு இருக்குல்ல, அந்த பையனோட மனசு இருக்குல்ல, அந்த மனசை உன்னால எப்படி கட்டுப்படுத்த முடியும். மனசு அங்கே அலைபாஞ்சு மனசுக்குள்ள பூரா அவன் நிறைஞ்சிருந்தான்னா, மனசுக்குள்ள பூரா அவள் நிறைஞ்சிருந்தான்னா, அதை எப்படி உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வீட்டில் அடைச்சி வைக்கலாம். மனசு என்ன செய்வ. வேலிக்கு வெளியே கிளையை வெட்டும் தோட்டக்காரா, வேலிக்கு அடியே நழுவும் வேர்களை என்ன செய்வதாய் உத்தேசம். இது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவரோட அற்புதமான கவிதை. அதாவது அவரோட இதெல்லாம் வாட்சி பார்க்கணும்னா அப்படி நமக்கு நிறைய முதல்ல டக்குன்னு புரியாத மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விஷயம், அருமையான ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவரே இன்னொரு இது சொன்னார். துபாயில் நாங்கள் இருக்கும்போது 2004, 5, 3 அந்த ரேஞ்சில் அவர் அங்கே வந்திருக்கும்போது அங்கே ஈடிஎன் ஒரு கம்பெனி, அதோட டி பிளாக்னு ஒன்று இருக்கும், அதில் வச்சு ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அவர் சிம்பிளாக 4 வரியில் ஒன்று சொன்னார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்ன சொன்னார். நாற்காலியாய் இருந்தவன் இருகாலியாகி நாற்காலிக்காய் மீண்டும் நாற்காலியானான். அதாவது நாற்காலியாக இருந்தவன் முதல்ல யாருக்கும் புரியல, எல்லாரும் அமைதி அப்படியே பார்த்துட்டு அங்கே ஒரு 40-50 பேர் உட்காந்துருந்தோம். அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருந்தோம். நாற்காலியாக இருந்தவன் இருகாலியாகி நாற்காலிக்காய் மீண்டும் நாற்காலியானான். அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தான். அப்புறம் அவர் அர்த்தம் சொன்னார் பார்க்கணும். நாற்காலியாக இருந்தவன், அதாவது மனிதனுக்கு முன்னாடி குரங்கா இருந்தான். குரங்கு 4 காலில் நடந்த குரங்கா இருந்தான். ஓகே. 4 காலில் நடந்த மிருகமாய் அல்லது விலங்காய் இருந்தவன் நிமிர்ந்து 2 கால்களில் நடந்து இருகாலியாகி ஆனவன் நாற்காலிக்காய், அதாவது பதவிக்காக மீண்டும் நாற்காலியானான். சண்டை போட்டு இதை போட்டு மிருகம் ஆயிட்டான். அது சொன்ன உடனே கைதட்டு பார்க்கணுமே, அப்பா அப்படி ஒரு கைதட்டாங்க. அதாவது நாற்காலியா இருந்தவன் இருகாலியாகி நாற்காலி என்னும் பதவிக்காக மீண்டும் மனித ஜென்மமா இருந்தா கூட மிருகமாயிட்டான், நாற்காலி ஆனான் அப்படின்னு சொன்னார். அருமையான அற்புதமான கவிதை. சரி.